Welcome to my channel InfoMissile. This video is sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing வீட்டிலிருந்தே உங்களோட ஓய்வு நேரத்தில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாஸ்கில் செய்தல் மூலமா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்க வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் குளிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக வாட்டர் ஹீட்டரை அணைக்க வேண்டும், அதுக்கான காரணம் என்ன, மற்றும் குளியலறையில் உள்ள வாட்டர் ஹீட்டரை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துறது அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது நிறைய வீடுகளில் வாட்டர் ஹீட்டர்ன்றது தினசரி பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. அதனால் பொதுவாக வாட்டர் ஹீட்டரை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். சர்வதேச மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா, குளிரின் போது தண்ணீர் வெப்பநிலை ஒரே சீரான நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அவங்க இந்த ஆய்வை ஆரோக்கியமான நபர்களிடையே திடீர் வெப்பநிலை மாற்றம் மற்றும் வெந்நீரிலிருந்து குளிர்ந்த நீருக்கு மாறுவது போன்றவற்றின் விளைவை ஆய்வு செய்து சொல்லியிருக்காங்க. திடீரென்று மாறும் நீரின் வெப்பநிலைகள் மாரடைப்பு, ஸ்ட்ரோக், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுதல் உள்ளிட்ட மிக ஆபத்தான மருத்துவ நிலைக்கு கொண்டு செல்லக்கூடும்னு சொல்கிறாங்க. குளிக்கும் போது வாட்டர் ஹீட்டர் அணைக்கப்படாமல் இருந்தால் சில சமயங்களில் தண்ணீர் அதிகம் சூடாகி திடீரென்று வெளிப்படும் போது சருமத்தில் சூட்டுக்காயங்கள் ஏற்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம். குளிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் வாட்டர் ஹீட்டரை அணைத்து விடுவது தண்ணீரை ஒரே சீரான வெப்பநிலையில் இருக்க வைக்கிறது. இதனால் உடலை பாதிக்கும் திடீர் வெப்பநிலை மாற்றங்கள் ஏற்படாமல் தடுக்கலாம். திடீரென்று சூடான நீரோ அல்லது அதிக குளிர்ந்த நீரோ உடலில் படுவது இதய துடிப்பு அதிகரித்து இரத்த ஓட்டத்தில் பாதிப்பை கொடுக்கும். இரத்த நாளங்கள் திடீரென்று சுருங்கி தேவையற்ற அழுத்தத்தை உண்டு பண்ணும். சில நிமிடங்கள் வாட்டர் ஹீட்டரை அணைப்பதால் உள்ளே இருக்கும் தண்ணீர் ஒரே மாதிரியான வெப்பநிலைக்கு வரும். நீராவி கொதிநிலையில் இருந்து வெதுவெதுப்பான வெப்பநிலையில் குளிப்பது தான் உடலின் பாகங்களுக்கும் சருமத்துக்கும் ஏற்றது. இது இரத்த ஓட்டத்தை சீரான நிலையில் பராமரிக்க ஏதுவாக இருக்கிறது. அதைவிட முக்கியமானது, எப்போதும் இது பாதுகாப்பானது. திடீரென்று உயரும் வெப்பநிலை மற்றும் திடீர் மின்சார அதிர்ச்சிகளை தவிர்க்க குளியலறைக்கு செல்லும் முன்பு வாட்டர் ஹீட்டரை அணைத்து விடுவது நல்லது. அடுத்து வாட்டர் ஹீட்டர் பயன்படுத்தும் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு அம்சங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாட்டர் ஹீட்டரை தொடர்ந்து சர்வீஸ் செய்வது, சரியான எர்த்திங் வசதியை பயன்படுத்துவது, வயரிங் இணைப்புரை சரிபார்ப்பது போன்றவை மிகவும் அவசியமாகும். மேலும் ஈரமான கைகளால் நேரடியாக உலோக குழாய்கள், சுவிட்சுகள் அல்லது வாட்டர் ஹீட்டர்களை தொடுவதை தவிர்க்க வேண்டும். மின் இணைப்புகள் தண்ணீர் படாத வண்ணம் உயரத்தில் இருக்க வேண்டும். மேலும் வாட்டர் ஹீட்டரின் வெப்பநிலையை 35 டிகிரி செல்சியஸ் முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும். வாட்டர் ஹீட்டரிலிருந்து வரும் தண்ணீரை முதலில் கைகளால் தொட்டு சூடு தாங்கும் நிலையை அறிந்த பின்னர் குளிக்க தொடங்க வேண்டும். ஏதேனும் பழுது ஏற்பட்டால் நீங்களாக சரி செய்ய முயற்சிக்க வேண்டாம். தகுந்த நிபுணரை வைத்து சரி செய்ய வேண்டும். வாட்டர் ஹீட்டர்கள் முறையாக நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டால் பொதுவாக பாதுகாப்பானவை என்றாலும் குளிக்கும்போது அதை ஆன் செய்து வைத்திருப்பது ஆபத்தானதாகும். எனவே தண்ணீரை சூடாக்கி வாட்டர் ஹீட்டரை ஆஃப் செய்த பிறகு குளிப்பது பாதுகாப்பான முறையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.